பிள்ளைய வந்து எங்களுக்கு கோவம் தானே ஆஸ்பத்திரி நடத்தாங்க ஆஸ்பத்திரி ஒரு சின்ன பச்சை பிள்ளைய வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அடுத்த அட்மிஷன் வருதா யார் வருதா எவன் தெரியல மண்ணை வைக்கணும் அப்படி வாங்குற பீஸ் பக்கத்துல நின்று அது எவ்வளவு லிமிட் வைக்கணும் எதுவுமே பாக்க கிடையாது வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருது அப்ப எதுக்கு ரூம் கட்டி வச்சிருக்கீங்க மூச்சு திணறல் என்று மருத்துவமனைக்கு சென்ற 1.5 வயது குழந்தை சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிருக்கு. ஏதோ ஊசிய கொடுத்துதான் என் பிள்ளைய கூப்பிட்டாங்க அப்படின்னு தாயும் தந்தையும் மருத்துவமனையிலேயே கதற காட்சிகள் நெஞ்சையே நொறுங்க வச்சிருக்குது. பெரும்பாலும் இது வரைக்கும் போட்டது கிடையாது சார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ரபீஷ் பிரீதா தம்பதியினர். இவங்களுக்கு ரியானா அப்படின்னு 1.5 வயதுல ஒரு பெண் குழந்தை இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 2 நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாம இருந்த அந்த குழந்தை திடீர்னு மூச்சு திணறல்னால பாதிக்கப்பட்டிருக்குது. பதற்றம் அடைந்து போன அந்த பெற்றோர் உடனடியா பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் கிளினிக்கு அந்த குழந்தையை கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தையோட உடல்நிலை மோசமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மருத்துவர் குழந்தையோட மூச்சு திணறலை சரி செய்ய ஆவி பிடிச்சதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அந்த குழந்தைக்கு ஊசி போட்டு கிளினிக்கோட பெட்லயும் படுக்க வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்குது. பரிசோதனை செஞ்ச மருத்துவர் அந்த குழந்தை இறந்து போயிட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்து போன பெற்றோர் கிளினிக்ல இருந்த மருத்துவர்கிட்ட கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போன குழந்தை பக்கத்திலேயே உட்கார்ந்து தாயும் தந்தையும் கதறி அழுதுருக்காங்க. ஏதேதோ ஊசியை கொடுத்துதான் என் பிள்ளை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை கிளினிக்ல இருக்கிற பொருட்களை அடிச்சு உடைச்சிருக்கிறாரு. இதனால அங்க பரபரப்பும் ஏற்பட்டிருக்குது. மூச்சு திணறல் ஏற்பட்டு 1.5 வயது குழந்தை கிளினிக்ல சேர்த்தும் சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிருக்கிற இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்குது.